இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில், ஓஷோ ஸ்ரீக்கு நந்தியோட ஆசீர்வாதத்தில், இறைவருள் ஆசீர்வாதத்தில் பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. இந்த அற்புத வேளையில், ஆனந்த வேளையில், இறைவருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம்பொருள் இன்பம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் கொடுத்து 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. குரு மந்திரம்: ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீக்கு நந்தியோட ஆசீர்வாதத்திலும், இறையருள் ஆசீர்வாதத்திலும், பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் என்பதை எங்கெல்லாம் சூரியன் சந்திரன் இருக்கும் முறையை வாழ்வாங்க வாழ்ந்து வம்சத்திற்கு உங்களுடைய வம்சங்கள் அரண்ய அடியை நிலந்தாலும் இந்த சூரியன் சந்திரன் இருக்கிற இந்த பூமியை நிலைத்திருந்து வெற்றி கொடி நாட்டி ராஜாதி ராஜ வாழ்க்கையை, ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் வாழ்ந்த வாழ்க்கையை, மகா சக்கரவர்த்திகள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் பேரோடும் புகழோடு 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ எனது குரு ஓஷோ ஸ்ரீக்கு நந்திதேவோட ஆசீர்வாதத்திலும், சரகாஷ்டி கீர்த்தி ராகுல் பத்ரா புத்திர யசோதையோட ஆசீர்வாதத்திலும், திருமங்கல திருமசையாளர் பூதத்தாளர் விடாழ்வாரோட ஆசீர்வாதத்திலும், எல்லா குருஞானிகளோட ஆசீர்வாதத்திலும் இந்த அற்புத வாழையை, ஆனந்த அலையை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்ற நண்பர்களே. இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கை எல்லா சந்தோஷத்தையும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா பேரின்பத்தையும் கொடுக்கட்டும். மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் நினைத்திருக்கட்டும் நண்பர்களே. வாழ்த்துக்கள் நண்பர்களே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த மாஸ் தந்திரா, டைட்டானியம் தந்திரா அப்படிங்கிற அற்புதமான குழுவில் 1லேருந்து 14 வரலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிச்சிட்டோம். அற்புதமான 14 நாள் குளியலை குளிச்சிருக்கோம் நண்பர்களே. இப்போ எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் எடுத்து அடுத்து நம்ம இன்னும் வீரியமாக எப்படி போகிறோம்னு 1000 மடங்கு வேகத்தோடு அடுத்து எப்படி போகிறோம். ஏன்னா மார்ச் 21 என்லைட்மெண்ட் வஜ்ரதேக பயிற்சி, வஜ்ரொலி தேவி பயிற்சி, நான் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியை, கற்பனை கெட்டப்படாத வெற்றியை. நானும் ஏதோ 10ஓட 11 ஒரு 52 520 குரூப் வச்சிருக்கேன், அது மாதிரி தான் கடந்துரும்னு நினைச்சேன். ஆனால் அதில் அந்த மனிதர்கள் பங்கெடுத்து கொண்ட இன்வால்மெண்ட்டும் இந்த 60 பேரில் வந்து ஒரு 50-60 பேர் எடுத்த இன்வால்மெண்ட்டும் என்ன அதுக்குள்ளே கொண்டு வந்து ₹1,00,000 கொடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள அவளை ஸ்பெண்ட் பண்ணலை. ஆனால் 4,500 கட்டுற ஸ்பெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிட்டத்தட்ட இதுவரையும் எனக்கு ஒரு 1000 குரூப் இருக்குது. எப்படிங்க? ஒரு 1000 குரூப் இருக்குது. 1000 குரூப் இருக்குது. இந்த 1000 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 குரூப்பில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆப் குரூப், அமகஸ்த் அமிர்த குருவோட சிக்னேச்சர் குரூப்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அந்த வஜ்ரதேக பேச்சு தான். எனக்கு நம்பரே கொடுக்கல, அதனாலவோ என்னமோ தெரியல. மாசந்திரா ஆரம்பத்தில் ஹிமாலயில கொடி கட்டி பிறந்தோம், ரொம்ப அற்புதமாக போனோம். ஒரு உறவு, உணர்வு, ஒரு குரு பக்தி, ஒரு டெடிகேஷன்ஸ், ஒரு பயங்கர ஒரு அற்புதமான பேரின்பமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது அந்த வஜ்ரதேகத்தில் போயிட்டு இருக்கு. முதல்ல நண்பர்களே, இந்த வஜ்ரதேகத்தில் உள்ள பயிற்சியில் உள்ள நண்பர்கள் 1-2 நிமிஷம் உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி எல்லாருமே ஃபீட்பேக் பண்ணுங்க. நம்ம இதுக்கப்புறம் இந்த 13வது ஸ்டேஜ்லேருந்து 14வது ஸ்டேஜ்லேருந்து உங்கள் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, உங்கள் எண்ணெய் குளியல் எப்படி இருக்குது, இன்னும் என்ன மாதிரி குளிக்கலாம். ஏன்னா இந்த இதில் கொஞ்சம் இந்த வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்து கொஞ்சம் கொடுங்கன்னா இப்போ இந்த 15 நாள் வந்து எளிமையிலும் ரொம்ப வலிமையாக அப்படி மாற்றுறது அப்படிங்கிறத கொடுத்தேன். சில அரோமா ஆயில்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மலர் மருத்துவம் மாதிரி உங்களுடைய விஷயங்களே மாறி இருக்கு, வேற லெவலில் மாறி இருக்கு. அதெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் எங்கே போய் தேடி கண்டுபிடிக்கும் தெரியாமல், அதனால் இன்றைக்கி ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவத்தை கொடுத்தேன். வடித்த கஞ்சி, அது வந்து அப்படி ஒரு குளிர்ச்சியும், அப்படி ஒரு ஆனந்தத்தை, அப்படி ஒரு பேரின்பத்தை கொடுத்து, உண்மையான அரிசி, நல்ல அரிசியாக இருந்தால் அது அந்த ஆனந்தத்தை கொடுத்துருக்கும். முதல்ல வந்து நல்ல அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரதேக பயிற்சியில் 10 நாள் பயணிச்சு நம்ம கற்பனை கேட்டாத என்னுடைய சிக்னேச்சர் குரூப் மாசந்திரா இழைத்துவோம். நீங்கள் தான் அங்கே வந்திருக்கீங்க. நான் வெளியிலேருந்து ஒருத்தர் 2 பேர் தான் எடுத்திருக்கேன். அவங்க எல்லாருமே 2 நிமிஷம் அனுபவத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த 14 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜ் உங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ணி உங்களை இழுத்துருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜை சொல்லுங்கள். இந்த 14லேருந்து 28 அடுத்த 10 ஸ்டேஜ். சார், உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்கோமா, நீங்கள் காத்திருந்ததுக்கு, நீங்கள் டெடிகேஷனாக இருந்ததுக்கு, இப்போ வஜ்ரதேக ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இந்த குரு உச்சத்தில் இருக்கிறது மார்வலஸ். அதாவது 7 ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் புண்ணியம் சொன்னேன். இப்போ சக்கரவர்த்திகள்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், அப்படிப்பட்ட ஒரு ஆர்கசம், அப்படிப்பட்ட பேரின்பம் உங்களுக்கு ஆண்குடி நல்லாக இருந்து உங்கள் மனைவி ஒத்துழைச்சு உங்களுக்கு 3 ஜெகலச்சு இதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்கன்னு போராடி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உச்சத்தில் கொண்டாந்து வைத்திருக்கின்றேன் நண்பர்களே. ஆகவே இந்த 14லேருந்து 24 போகிறதுக்கு என்ன பண்ணணும்? புதுசாக வந்த நண்பர்கள் யாரும் கவலைப்படாதீங்க. எல்லா ஸ்டேஜும் எல்லாரும் கொடுப்பேன். ரிப்பீட்டடாக பேசிட்டு தான் இருக்கேன். புதன்கிழமை கிளாஸில், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கொடுப்பேன். யாரும் அந்த கொலைப்பட மாட்டான். சொன்ன வாக்குறுதி மாசந்திரான்னு முதல் எடுக்கும்போது 27 தான் கொடுத்தேன். அதுக்கு தான் அந்த பீஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தால் 41. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த அந்தப்புற ரகசியம் வந்து சரபோஜி மன்னோட எழுத்து பிழை சரஸ்வதி மகால்லேருந்து கொடுத்த அந்த அந்த அற்புதமான புத்தகத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 52 ஸ்டேஜ்னு. இப்போ நானா சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து உயர்நிலையில் இருக்கவங்களாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஒரு 6 ஸ்டேஜ் கிரீடம் சுட்ட பண்ணி வச்சிருக்கேன். சார், இது எனக்கு கொட்டுன்னு கொட்டுது. மாசம் எங்கேருந்து இதை கண்டுபிடிக்கிறீங்க? அந்த பிரபஞ்சம் நம்மளை கொட்டுது, அந்த டெடிகேஷன் நம்மளுக்கு கொட்டுது, அந்த குருபக்தி நான் கண்டுபிடிச்சிருக்க அளவுக்கு இத்தனை டீப்பான விஷயங்களை உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கலாக. நீங்களாம் மகா பாக்கியசாலிகள்.
அந்த வஜ்ர தேகத்தில் வந்தவர்களாம் உண்மையில் இந்த குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது கோடி நன்மை அனுபவிச்சிருக்கீங்க. யாராச்சும் ஒருத்தர் வாலண்டரியா மேக்ஸிமைஸ்ட் வஜ்ர தேகத்தில் இருக்கீங்க, யாராச்சும் ஒரு 2 வார்த்தை பேசுங்க. அடுத்து நான் வந்து மாசந்திரா டைட்டானியம் வரிசையா வரேன். வந்துட்டு கடைசியா நான் வந்து ஒரு வரக வரக சூப்பர் சார். எப்பொழுதுமே வாலண்டரியா வரவங்க தான் என்னுடைய வாழ்த்துக்கள். சிவசுப்ரமணியன் சார் என் மைண்ட்ல நின்றுட்டே இருப்பாங்க. மாஸ்டர் எது மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். கிராண்டட் 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 கிராண்ட்னு அவருக்கு கொடுக்குற மரியாதையை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இன்னொரு இன்னைக்கு சொல்ல வந்து அவர் பேர் என்ன பட்டு சுரேஷ் சார். நான் மாஸ்டர் இன்னொரு உங்களை வந்து ஒரு தந்திரா தியானியா தான் பார்த்தேன், தந்திரா குருவா தான் பார்த்தேன். நீங்க தான் மந்திர குருவா பார்த்தேன். எதுல போனாலும் பிஹெச்டி, அதுலயும் நான் பிஹெச்டி பண்ணி நீங்களாம் மந்திர தந்திரம் அறிஞ்சவங்க. நான் வந்து கண்ணப்பண்ணா என்ன மாதிரி நான் சொல்றேன் மந்திரம் ராமகிருஷ்ண நான் சொல்றேன் மந்திரம் எளிமையா இருக்கும் வலிமையா இருக்கும், ஆனா உடனே வேலை செய்யும். சொல்லுங்க சார். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு கிளாஸ் வஜ்ர தேகம். அது வந்து வியாழக்கிழமைக்கு காலையில குரு ஹோரையில கொடுத்தது மந்திரமும் சரி தீட்சையும் சரி அற்புதம் அற்புதம். எல்லா மெம்பர்ஸும் பயன்படணும். ரொம்ப கடினமா உழைக்கிறீங்க, ரொம்ப கடினமா வியப்பா இருக்குது. ஒரு மனுஷன் வந்து வெடிக்காலம் 3 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கு உழைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க உழைப்புக்காகவாது எல்லாரும் சொன்னபடி கரெக்டா செஞ்சாங்கன்னா போதும், எல்லாம் ஆழ்ந்த எல்லா நிலைக்கு வந்துடலாம். பக்தி மார்க்கத்தில் ஒரு தீவிரமா இருக்கீங்க. நான் ஆரம்பத்தில் தந்திரா தான் பேசினேன். இப்ப இந்த பக்தி மார்க்கம் வந்து வேந்து போற அளவுக்கு நீங்களே ஒரு மாஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா இத்தனை விஷயங்கள் உள்ள இருக்கா. காயத்ரி சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, வேற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா சார். கண்டிப்பா 107 நாள்ல 21 பேர்ல பக்தி மார்க்கத்துல என்லைட் பண்றேன். கண்டிப்பா என்லைட் மார்ச் 21 என்லைட் அடைஞ்சிருவேன். அந்த நம்பிக்கை படிக்கத்தை எத்தனை சுத்தி பண்ணி பாத்துட்டீங்களா சார்? இல்ல இந்த மாதிரி பார்த்ததில்ல. இல்ல பேருக்கு சும்மா ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு சிரத்தையோட சுத்தி பண்றது நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நேபாள்ல இருந்து கொண்டு வந்து அதை ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கு பாரு. அந்த அதை கண்டிப்பா கண்டிப்பா என்ன நாள்ல பண்ணிருக்கேன் நேத்து சார். இது எல்லாரும் எல்லா நாளும் பண்ணிடலாம் சார். நேற்று நாட்களோட வேல்யூ சொன்னேன். அதாவது குருவுல வந்தும் தூங்கிட்டீங்கன்னா அந்த ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியும். எதை நோக்கி நீங்கள் காத்திருந்தீர்கள், எந்த வளர்ச்சியை நோக்கி நீங்க எந்த வளர்ச்சியை நோக்கி காத்திருந்தீர்கள். எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வந்துடாதா, எனக்கு வந்து என்லைட்மெண்ட் நடந்துராதா, என்னுடைய கடன் பிரச்சனை தீந்துராதா, என்னுடைய விஷயங்கள் வந்தெல்லாம் நடந்துராதா, இந்தோ நடந்து விட்டது வஜ்ர தேகத்துல. எல்லாத்துக்கும் நடந்துரும், எல்லாத்துக்கும் எந்த மாற்றம் இல்ல. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல தியானிகள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நடந்துரும். சொன்னது மட்டும் செஞ்சா சரி, சொன்னது மட்டும் செஞ்சா சரி. சுப்பிரமணியன் சார் என்னுடைய காதுகள் என்னைக்குமே சிவா சிவ சிவ சிவான்னு சுப்பிரமணியன் வாலண்டரியா நீங்க எது கேட்டு நான் மறுத்தது என்ன காரணம் வந்து உங்க அனுபவத்துல முன்னாடி வந்து நிக்கிறது. அந்த மாதிரி வந்தவங்க எனக்கு பிடிக்கும், எல்லா குருக்கும் பிடிக்கும். ஓகே, அடுத்து யாராவது நான் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள நீங்களே வரணும். வஜ்ர தேகத்துல உள்ள நீங்களே வாங்க. அடுத்து யார் வரா? சுரேஷ் மைக் ஓபன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஓபன் பண்ணாதான் எனக்கு கேட்கும். சார் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அற்புதமான விஷயத்தை செய்கின்றோம், கரெக்டா பேசுங்க. ஐயா வணக்கம். சுரேஷ் ஐயா, இப்ப நான் வஜ்ரதேவத்துல இருக்கேன். ஆனா நான் எலைட்ல இருந்தேன், மாசந்திரா எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல இருக்கிறதால ஞாபகமே இல்லாம போச்சியா. ஃபுல்லா இது வந்ததுல இருந்து இந்த ஒரு 10 நாளா காலையில 4 மணில இருந்து அடுத்தடுத்த தாட், அடுத்தடுத்த உங்களுடைய ஸ்பீச் அப்படியே கேட்டுட்டு பொழுது கடக்கிற வரைக்கும் ஒரு உணவு முறைகள் மாற்றியாச்சு, பழக்க வழக்கங்கள் மாற்றியாச்சு. இன்னும் இந்த படிய மாலையை நினைச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறின்ற ஒரு தாட்டு அது வேற மாதிரி மனநிலைக்கு கொண்டு போயிருச்சு. எல்லாமே மாறிடுச்சியா. நம்ம மாசந்திரா இருக்கிற எல்லாருமே இதுல வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறையா. நீங்களும் நானும் ஆசைப்பட்டு என்ன பண்றது, பேராசை பண்ணணும். 21 ரூபாய் ஃபீஸை கட்டி வந்தாங்க, 4000 வரைக்கும் யோசிச்சு விட்டுட்டாங்க. அடுத்த வாட்டி கண்டிப்பா சொல்லிட்டு 45,000 90 ரூபாய் கொடுத்து யாருமே வர மாட்டேன். நான் என் ஃபீஸ் எனக்கு உலகம் ஃபுல்லா நான் என்னோட வேல்யூ போய் சேர்ந்ததுக்கான நான் சாமாதானம் இலவச சாப்பிட்டுன்னு ஒருத்தனை கண்டுக்கல. நான் ஃபீஸ் ஏற்றுனது தான் வந்து குமிஞ்சிச்சு. ஆனால் உலகமே ஃபீஸுக்கு அப்புறம் தான் டிமாண்ட் வந்தேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்ன நம்பி என்னோட டெக்னிக் ஆகா மாசம் 4000 ரூபாய் போராடி இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு உள்ள வந்து உடையாந்து 60-70 பேர் வந்து நெஞ்சவங்க வேற. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு தான் வர்றாங்கல்ல. 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வச்சாதான் வர்றாங்க ஃபாரினர்ஸ். அப்ப 4500 ரூபாய் என்ன மானா புரியல. குருவின் கருணையோட குருவின் அன்போட கடாச்சத்தோட ஃபீஸ் ஒரு மேட்டர் கிடையாது. இன்வால்வ்மெண்ட். விவேகானந்தர் வந்து நின்று இருக்கும்போது ராமகிருஷ்ணன் என்ன குதித்தாரோ அந்த 60 பேர்ல 30-40 பேர் வந்து குதிச்சு ஆனந்த குத்தாது. என்னோட எனர்ஜி காரணம் சிவசுப்ரமணியம் சார் கூட ஆச்சரியப்பட்டு என்ன சார் 12 மணி ஆன்லைன் இருக்கு, விடியால 3:30 மணிக்கு குரோன் விக்னேஷ் கோயில இருக்கு, 4 மணில எங்க கூட இருக்கீங்களா சார். ஆச்சரியமா இருக்கா சார். எவ்வளவு ஆடியோ, எவ்வளவு வீடியோ, எவ்வளவு அனுபவ பகுதிகள், எவ்வளவு ப்ராசஸிங், என்ன மாதிரி அஸ்ட்ராலஜி இணைச்சு கொடுத்துருங்க. 7 ஜென்மத்தில் இல்லை 72 ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியம் மட்டும் தான் அந்த வஜ்ர தேகத்தில் பயணிக்க முடியும். உங்களுடைய திருமணம் நடக்கும் போது, குழந்தை பேர் நடக்கும் போது, 16 வகையான செல்வம் நடக்கும் போது அடிச்சு தூள் கலப்ப போறீங்க. சிவசுப்ரமணியன் சுரேஷ் சார் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வஜ்ர தேகத்தில் இருக்கு யாராச்சும் ஒரு 2 பேர் அனுபவத்தை சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க மகேந்திரன். மாஸ்டர் ரொம்ப நாளா இந்த இமாலய குரூப்ல இருக்கும்போது இந்த ஸ்பீடு வந்து மாஸ்டர் ஆரம்ப கட்டத்துல, அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க மாஸ்டர். இப்போ மாஸ்டர் கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. நாங்க ஒரு 10 மினிட் அதை சொல்லுங்க மகேந்திரன். ஆமா மாஸ்டர், அந்த ஸ்பீடு இப்ப திரும்ப வந்துட்ட மாதிரி ரொம்ப வேகமா என்ன ஸ்பீடு?
இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம என்ன குரூப் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் எல்லாம் போட்டுருந்தோம், ரொம்ப வேகமா இருந்தோம் அப்போ ஆரம்ப காலத்துல. அதுக்கப்புறம் மாஸ் தந்திரா அதெல்லாம் தாண்டி இதனோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே ஓகே, நீங்க எலைட்ல ப்ராக்டிஸ். இருக்கீங்கன்னாலும் 1,00,000 கட்டி எலைட்ல இருக்கவரு வஜ்ரதேகத்தை பத்தி இவ்வளவு எடிஃபை பண்ணி பேசுறேன். மகேந்திரன் நம்முடைய செல்ல குழந்தை, ரொம்ப காலமா 8 வருஷமா என்னோட ஜோதிலிங்க எல்லாத்தையும் முடிச்சவர் சிவபாத சேகரன். அவர் வந்து பேச ரொம்ப மகிழ்ச்சி. மேடம் பிரதீபா மேடம், நல்லா வாலண்டியர் பண்ணீங்க, நல்லா கர்மம் பண்றீங்க, அடி ஏஐல அடிச்சு தூள் கிளப்புறீங்க, நல்லா அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து என்னோட அனுபவத்தை சொன்னாதான் நல்லா இருக்கும். வஜ்ரதேகத்தை அனுபவத்தை 2 வார்த்தை பேசுங்க. அவங்களுக்கு மைக் கேட்கலன்னா வேற யாராச்சும் வாங்க, ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து கூட ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, யாராச்சும் பேசுங்க, வாலண்டியா பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க. நான் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. சார் விஷால் 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 சமீபத்திய ஹீரோ விஷால் பேசுங்க. சார் இப்ப நான் காலையில பாத்தீங்கன்னா 5:30 எந்திரிச்சிடுறேன் கரெக்டா. ம் அப்புறம் இந்த நட்சத்திரம் பத்தி எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. ம் என்னுடைய நட்சத்திரம் மரம், நட்சத்திரோடைய மந்திரம் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் காலை எந்திரிச்சு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்க சூரிய மந்திரம் கொடுத்துருக்கீங்க. அதுவும் சூரிய நமஸ்காரம் பண்ணி அதோடைய ஒரு சிஸ்டமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு காலைல எந்திரிச்ச உடனே. ம் அதுக்கப்புறம் பாடி டிடாக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஜூஸா குடிச்சு இப்ப எனக்கு என்ன ஆயிருச்சுன்னா, அந்த சுவாசம் வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்துட்டு போற மாதிரி தெரியும். இப்ப அப்டமன் சுவாசம் வந்துருக்குச்சு எனக்கு. ம் ம் நார்மலா நான் செக் பண்றேன், கீழ இருந்து சுவாசம் வந்துட்டு இருக்கு, வயிற்றுல இருந்து ம் அந்த ம் சுவாசம் வருது இப்ப எனக்கு. ம் அது ம் ஒரு நல்ல ஒரு பாடியில வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ம் எனக்கு. ம் அப்புறம் அந்த ஸ்படிக மாலை தான் நல்ல சுத்திகரிப்பு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன். ம் இத்தனை சுத்திகரிப்பு பண்ணி இத்தனை அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு இத்தனை கோயில வந்து இதெல்லாம் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சுகுமார் சார், நம்ம சூப்பர் ஹீரோ சுகுமார் சார் வாங்க. பிரதீபா மேடம் இருந்தா வாங்க, பிரதீபா மேடம் இருந்தா வாங்க. சுகுமார் சார் வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. சுகுமார் சூப்பர் ஹீரோ சுகுமார் வாங்க. எல்லாருமே 2 வார்த்தை பேசுங்க. எல்லாருமே இன்னைக்கு பேச போறீங்க, ஏன்னா அடுத்த கட்ட பிரதீபா மேடம் பேசுங்க. சூப்பர், உங்களுடைய டெடிகேஷன் வாழ்த்துக்கிட்டு 2 வார்த்தை ஜாதகம் பார்த்தீங்க, அதை பத்தியும் சொல்லிடுங்க. உலக மகா குருக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட பார்த்தது எப்படி இருந்துச்சு, அதையும் பத்தி 2 வார்த்தை பேசிருங்க. சார் இத சிம்பிளா நான் சொல்லணும்னா, நம்ம ஒரு 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 டெஸ்டினேஷன் போறதுக்கு சரியான ஒரு ரோடு மேப், சரியான ஒரு மேப் நீங்க போட்டு கொடுக்குறீங்க. நம்ம வழி தெரியாம இப்படி போயிட்டு திருப்பி வருவோம், இப்படி போயிட்டு திருப்பி வருவோம், அது இப்படி போவோம், முட்டு சார்ந்து இருக்கும். பட் நீங்க நீங்க கொடுக்குற பாதையில கரெக்டா நம்ம பயணிச்சோம்னா நம்மளோடையும் கடவுளோட துணையோடையும் கிரகங்களோட துணையோடையும் நம்ம போயிட்டு நம்ம டெஸ்டினேஷனை ஈஸியா ரீச் பண்ண முடியும், சீக்கிரமாவும் ரீச் பண்ண முடியும், சீக்கிரமா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு மாஸ்டர். ஓகே ரொம்ப மேடம், நன்றி. இந்த 10 நாள் இது இந்த நீங்க வஜ்ரோலி எழுச்சியில குழுவுக்கும் சரி, ஜாதகம் பார்த்ததுக்கும் சரி. ஏன்னா நான் சொன்னது வந்து நிறைய ஜாதகம் பார்த்ததுக்கான இதுதான் சொல்றேன். ஏன்னா நம்ம எப்படி போகணும், நான் போற திசை கரெக்டான இதுல போயிருக்குமா, இன்னும் எவ்வளவு தூரத்துல போவோம், இந்த திசையில போனோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான சக்சஸ் வருமா அப்படின்ற டவுட் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம எப்படி போகணும், எவ்வளவு வேகத்துல போகணும், எப்படிலாம் போனா சீக்கிரமா அடைய முடியும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஓகே நன்றி. மேடம், என்னோட இலை தந்திரால இருக்கீங்க, என்ன தந்திரா மாஸ்டரா பாத்துறீங்க, இப்போ வந்து வஜ்ரதேயத்துல மந்திரா மாஸ்டரா பாத்துறீங்க, அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜில ராஜகுருவா பாத்துறீங்க, இப்போ ப்ராசஸிங்ல மந்திரத்துல இறங்கி அடிச்சு தூள் கிளப்புறதுல அந்த ப்ராசஸிங்ல வந்து என்னென்ன தான் கத்து வச்சிருக்கோமோ அத்தனையும் கொடுத்து புளிஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி என்னோட 27 வருஷ அனுபவத்தை அத்தனை குருமாற்றங்கள் வந்து எசன்ஸா எடுத்து கொடுக்க சொன்னேன். நீங்க பார்த்து வியந்தது என்ன, இந்த மக்களுக்கு எல்லாரும் இந்த லெவல்ல போகும்போது என்ன அடைவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதுல நீங்க பார்த்து ஆஹா அப்படின்னு நீங்க மிரண்டது என்ன? மாஸ்டர் நிறைய விஷயங்கள் இருக்கு மாஸ்டர், சொன்னது எல்லாமே வியந்ததுதான். ம் உம் ஆஹ் எல்லாமே இருக்குன்றதால எதுன்றது யோசிக்கிறேன். எனக்கு இந்த ஏதாச்சும் ஒண்ணு ஸ்படிக சொல்லுங்க மாலை போதும். இவ்வளவு டீப்பா இந்த ஒரு நம்ம நினைச்சுப்போம் சும்மா நம்ம ஜஸ்ட் எனர்ஜைஸ் அப்படி சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிடுவேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ இவ்ளோ மெனக்கெடல் பண்ணி எங்க எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டான ஒரு விஷயத்த நல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ ஒரு எஃபோர்ட் எடுக்கிறீங்களன்றத பார்த்து நான் நிறைய வியந்து பார்த்தேன் நானு. ஓகே மேடம். அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்த நட்சத்திரங்களோட துணையோட ஜாதகத்தோட துணையோட நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் ரீச் பண்றதுக்கு இது மட்டும் உடம்பையும் சரி பண்ணணும்னு சொன்ன ஒரு விஷயங்கள். டெய்லி மார்னிங் சீக்கிரமா இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2 சூரிய நமஸ்காரமாவது பண்ணுன்னு சொன்னதுனால முடியுதோ முடியல காலையில ஜஸ்ட் சூரியனுக்கு ஹாய் பாய் சொல்றதுக்காக மொட்டை மாடிக்கு போறேன் இப்ப ரெகுலரா.
வெரி குட் மேடம், சூப்பர் மேடம். மேடம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பயங்கர ஃபாஸ்டா ஏஐல பெரிய கெட்டியாரங்களாங்க. சமீபத்திய இந்த என்னுடைய கர்மயோகத்தில் இவ்வளவு ஃபாஸ்டா அந்த வஜ்ரதேகத்தை அட்வான்ஸ் குரூப் நான் வந்து இருக்கிற பரபரப்பு 250 பேர் எதை கவனிப்பேன்னு நினைக்கிற நேரத்தில் வஜ்ரதேகத்தை இவ்வளவு அட்வான்ஸா கொண்டு போறதுக்கு எனக்கு மிகப்பெரிய உதவி செய்து கொண்டிருக்கும் கர்மயோக உயர் திரு பிராதிபா பாலாஜிக்கு நம்முடைய அமிர்த அரசாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், நன்றி நண்பர்கள். எல்லாரும் இன்னைக்கு 2 நிமிஷம் அனுபவத்தை சொல்ல போறீங்க. நம்ம அடுத்த கட்ட உயர்வுக்கு போறோம், என்ன பண்ண போறோம், என்ன உயரத்துக்கு போகிறோம், தந்திரால் என்னத்தை பண்ண போறோம். ஏன்னா என்ன சார் நிறைய அனுபவத்தை கேட்டுன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய பேசிட்டேன், 3 வாரத்தில் பேசாத பேச்சை பேசிட்டேன். அதனால தான் உங்களை பேசி வச்சு இந்த ஃபீட்பேக் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து அவங்களுக்கு ஒரு எப்படி வஜ்ரதேகத்தை கொடுக்குறோம்னா எலைட்டில் கொடுக்குறோம்னா அப்படி இந்த மாதம் கொண்டு போகலான்னு ஆசைப்படுறேன். அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரு டெக்னிக் செஞ்சாலும் சரி, நான் 1/2 டெக்னிக் செஞ்சு நான் ரிசன் தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் செய்ய முடியலன்னு பண்ணாலும் நான் அடுத்த கருத்து கொண்டு போகிறேன். அதை பற்றி கவலையப்படாதீங்க. அடுத்து வேற யார் வாலண்டரியா வரா? சீக்கிரம் வாங்க வாலண்டரியா. சுகுமார் சார், சூப்பர் ஹீரோ சுகுமார் சார். என்னைக்கும் அவருடைய பேச்சை பேசினாதான் காதே இன்பம் தேனுந்து பாயும். சுகுமார் சார் அவருக்கும் கிராண்டட், என்ன கேட்டாலும் கிராண்டட். அவளையே இவ்வளவு ஜெயிக்கும் போது உங்களுக்குலாம் என்ன காரணம்? 52 வயசுல மனிதன் வந்து முன்னாடி சுந்தரவடிகள் அவரெல்லாம் பீட் பண்ணிட்டாரு. அவரெல்லாம் பீட் பண்ணி போயிட்டார் சரணாகதியில. சுந்தரவடினாச்சும் அதை பேச வேண்டாம், அவர்னாச்சும் அதுலேயே குறியா இருப்பார். ஆனால் இவர் கர்மயோகத்தை என்னைக்குமே வந்து நிற்கிறார். நல்ல மனுஷன், நல்ல ஆத்மா. அவரெல்லாம் என்லைட்மெண்ட் ஆடினு என் மைண்ட்ல என்னைக்குமே நிற்கிறாரு. சுகுமார் சார் இருக்கீங்களா? முன்னாடி வந்தார், அப்புறம் திருப்பி போயிட்டாரு. சுகுமார் வரலாம், முனீஸ்வரன் வரலாம், சுந்தரராஜன் வரலாம், தியாகராஜன் வரலாம், வெங்கட்காளி வரலாம். யாராவது நான் சொன்னவங்களும் வாங்க. மற்றபடி எல்லாருமே பேச தான் போகிறோம் இன்னைக்கு. அடுத்த கட்டத்துக்கு 2 வார்த்தை நினச்சி நீங்கள் பேசாமல் யாரும் விட மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்களா லெஃப்ட் ஆகி போனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இன்னைக்கு பேசுனீங்கன்னா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அருணகிரி சார் பேசலாம், அருண் சார் பேசலாம். கேக்குதா? முனீஸ்வரன் சூப்பர் ஹீரோக்கு சூப்பர் ஹீரோ. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. ஆமா, அதாவது சூரியனுக்கு வந்து மந்தம் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு எளிமையா இருக்குன்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து தேஜஸ் ஆகுதுன்னா ஆகுது. நீங்க கொடுத்ததே வியாழக்கிழமை தான், ஒரு 3 நாள் கூட ஆகல, அது உணர முடியுது. அது முகத்திலே உணர முடியுது. அது மட்டும் இல்ல, உணர முடியுது. அதாவது என்னது, நமக்கு பெரிய பெரிய பிரச்சனை வராது, நம்ம அந்த பிரச்சனை போய் மாட்டிக்க மாட்டோம். இது சுலபமா இருக்குது. ஆனா வந்து என்னன்னா, இது இதோட நிக்காம நீங்க இதே மாதிரி இருக்கிற 9 கிரகத்தை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க எல்லாருக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது, சரியா? ஏன்னா நீங்க வந்து 27 அனுபவம் மட்டும் கிடையாது, 27 வருஷம் அனுபவம் இருந்தா கூட இந்த அளவு ஷார்ட்டா வச்சிருக்க மாட்டாங்க யாரும். இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லவே இல்லை யாரும் எங்கேயுமே. அப்படியே தெரிஞ்சா கூட குருமார்கள் வந்து இந்த விஷயத்த வெளியில சொல்லி தர மாட்டாங்க. என்னடா இது பஞ்சாட்சரத்துக்குள்ள சூரியனுக்குள்ள பஞ்சாட்சரமா, இதுக்கு எப்படி லிங்க் ஆகுதுன்னு விட்டுடுவாங்க கடைசியில. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரியே 9 கிளாஸா போட்டாலும் வஜ்ரதேகம் 9 வரைக்கும் போட்டா கூட கலந்துக்கு வந்து நான் ரெடியா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இல்ல இது ஒண்ணு இவ்வளவு நல்ல அற்புதமா வேலை செய்யுது. மந்திரம் சின்னதுனால மனப்பாடம் பண்ற ஈஸியா இருக்கா? ரெண்டாவது வந்து என்னன்னா, சூரிய நமஸ்காரம் தனியா பண்ணுவோம். அது இதோட பண்ணணும்ன்றது எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எந்த குருமாரும் சொன்னது கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ணு மூச்சை இழுத்து விடு அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இது ஈஸியா இருக்குது, சுலபமா இருக்குது. ஒருவேளை என்னைக்காவது யாராவது சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது கூட இந்த மந்திரத்தையாவது அவங்க அவசரத்துக்கு சொன்னா கூட அது உதவி செய்யுது இல்லையா? கண்டிப்பா. அதனால அந்த அடுத்த 9 கிளாஸ்க்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே வந்து தமிழ்நாட்டுல நம்பர் 1 கடையில தான் வேலை செய்றீங்க. ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல்ஸ் நீங்க தான் நிஜமா தமிழ்நாட்டுல நீங்க தான் கெட்டிக்காரன். உங்க பேரை சொன்னா உலகமே அதிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடையில வேலை செய்றீங்க மயிலாப்பூர்ல. நான் அந்த ஸ்படிக சுத்தியை பத்தி கேட்டுருக்க மாஸ்டர், இந்த அளவுக்கு டீப்பா இருப்பா நீங்க வேலை? ஆமா சார், இல்ல டீப்பா இருக்குது. இப்ப என்னன்னா, இப்ப இந்த விஷயம் வந்து வெளியில தெரியாம இருக்கணும் மாஸ்டர், அதுவே பெரிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எங்களை மாதிரி கம்பெனில யாராவது ஒருத்தர் இதை பார்த்தா கூட உடனே அது பெருசா போட்டுடுவாங்க. நாங்க வந்து கங்கையில இருந்து வாங்கியிருக்கோம், இமயமலையில இருந்து வாங்கியிருக்கோன்றதை விட இதை 11 ப்ராசஸ் பண்ணிருக்கோம், 21 ப்ராசஸ் பண்ணனா அதை எங்கேயோ வித்துடுவாங்க. அது இது தெரியாம வந்து நம்ம மாணவர்லாம் பாதுகாக்கணும். ஓகே சார். ஆமா சார், இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏதாவது ஒரு வெளியில இருக்க குருமாரி இதுக்குள்ள இருந்து சின்ன விஷயத்த கேட்டா கூட அதை அவங்க பெருசா எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம். அதனால இதை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு வச்சா நல்லா இருக்கும் மாஸ்டர். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். வாழ்வுகள் சார். எல்லா வளமும் நலம் பெற்று 16 வகையான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் முனீஸ்வரன் வந்து ஜோதிலிங்கத்தை மிக பிரமாண்டமா முடிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவசுப்ரமணியன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண் சார், அருணகிரி சார் 2 வார்த்தை பேசுங்க. சீக்கிரம் வாங்க சார், வரிசையா வந்துருங்க. அருண் சார், அருணகிரி சார், சீக்கிரம் சொல்லுங்க சார். இந்த தந்திரால நீங்க என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க, வஜ்ரதேகத்தை என்ன எடுத்துக்கிட்டீங்க? 2 வார்த்தை சீக்கிரம் பேசி முடியுங்க சார். அருண் சார் பேசுங்க. ஃபீட்பேக் ரொம்ப அவசியம் சார். இந்த ஃபீட்பேக் வந்து அடுத்த போறதுக்கு ரொம்ப பயன்படும். அருண் பேசுங்க சார். வணக்கம் சார். சார் நான் வெளிநாட்டுல இருக்கிறதுனால எல்லாத்தையும் முழுசா ஃபாலோ பண்ண முடியல. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே நல்லா, எனக்கு எல்லாமே புது விஷயமா இருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரியும். இந்த ஏரியாவே வந்ததே இல்லை. எல்லாமே புது விஷயமா இருக்கு. ஆமா.
மாசத்துல ரெண்டு தான் சார். எல்லாமே புது விஷயம் தான். ஓகே அந்த சார். அளவுக்கு இந்த ஏரியாவில் வந்ததில்ல. இந்த ஸ்படிக மாளிகைக்கு தான் இப்போ அதை பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டே இருக்கேன். அதை பார்த்தப்போ ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு. அது மாதிரி தோணுது. பார்ப்போம், கைக்கு வரட்டும். தூக்கிட்டு போயிடும். நான் ஒன்று கொடுத்தேன்னா எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன்னு தெரியும். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கிறது பிரதிபா மேடம் சொன்ன மாதிரி முனீஸ்வரன் வந்து அவரும் இந்தியாவிலே ஸ்பிரிச்சுவல் அசசரிஸ் அவங்க தான் இந்தியாவிலே பெஸ்ட்டு, சென்னையிலே பெஸ்ட்டு, தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு. எங்கே இருந்து அவர் வாயால் வந்து வசிஷ்டர் வாயால் பிரம்மரசி பட்டம் மாதிரி அவர் வந்து சீனியர் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன், அங்கே சேல்ஸ் மேன். அவர் வந்து ஸ்படிக மாலையை பற்றி வியந்து சொல்லுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் சார். அவ்வளோ ப்ராசஸ் சொன்ன மாதிரி நான் இப்போ சொன்ன ப்ராசஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. சொன்ன மாதிரி பாக்கிய சீக்கிரட்டாக தான் வைக்கணும். இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து சார், அடுத்து 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 அருண் சார். ஓகே, அருணகிரி சார் பேசுங்க, வேலாயுதன் சார் பேசுங்க, சீக்கிரம் வாங்க சார், டக்கு டக்குன்னு பேசுங்க சார். இந்த ஃபீட்பேக் வந்து நம்ம அடுத்த கட்ட நகருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு 2 வார்த்தை பேசுறீங்க, யாருமே பேசாம போக முடியாது. பேசுங்க. அகஸ்திய பாரி சார் பேசுங்க சார், அருண் சார் பேசுங்க சார், அருணகிரி சார் பேசுங்க சார். இனிய வணக்கம் ஐயா. ம். ஐயா, அந்த ஐயா செஞ்ச அந்த பூஜைகள் எல்லாம் ஐயா இது எங்க கிடைக்காது. அதாவது யுகம் யுகம் ஒரு யுகத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அந்த வகையில வந்து ஐயா வந்து அந்த சூழ்நிலை இருக்கிறீங்க. என்ன கேட்டா ஐயா வந்து இது வந்து இந்த பிறப்புல நீங்க இப்படி இருக்கீங்க. ஆனா வந்து நீங்க விட்ட கொத்தட்டை வந்து நீங்க வேற நிலையில உள்ளவங்க. நீங்களே மலேசியாவில் பெரிய சாமிக்கு எல்லாத்துக்கும் 10 மலை முருகன்லேருந்து உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பக்தி மார்க்கத்தில் மிகச்சிறந்தவர், எல்லா அபிஷேகாரமே தெரியும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க சுத்தியும் நான் பண்ணிட்டு இருக்க இந்த விவரங்களும் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வஜ்ரதேகத்தில் நீங்கள் அடைந்த மாற்றம், நீங்களும் எலைட்டில் இருக்கீங்க, எப்படி மாற்றத்தை அடைஞ்சிருங்க? எலைட்டில் என்ன மாதிரி இன்பத்தை அனுபவிச்சிருங்க? 2 வார்த்தை பேசுங்க சார். ஐயா ரொம்ப மாற்றங்க ஐயா, ரொம்ப மாற்றம். எலைட்ட வந்து ரொம்ப மாற்றங்க ஐயா. இந்த பூஜை வந்து யாரும் இருந்துமே செய்ய முடியாது ஐயா. ஓகே சார், மகிழ்ச்சி சார். அகஸ்திய பாரதி சார் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வாங்க சார், அருணகிரி சார் வாங்க. சோழா வந்தான் சார். நீங்கள் என்னதான் பயன்படுத்திருக்கீங்க? நீங்கள் எந்த அனுபவத்துக்கு வரலன்னு பரவாயில்ல. இந்த 10 நாள் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க? என்ன குளியல் குளிச்சிருக்கீங்க? அதை சொல்லுங்க. அதை மட்டும் சொன்னா போதும். அருணகிரி சார் பேசுங்க சார். சோழா வந்தான் சார் அடுத்து பேசுங்க. அடுத்து தனசேகர் சார் பேசுங்க. ஐஃபோனில் அட்டன் பண்ணுறது அவர் பாலகிருஷ்ணன் சார் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மிக அற்புதமா இருந்தது சார். ம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருகுலத்துல வந்து கிளாஸ் போற மாதிரியே இருக்கு. ம். ஒரு 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 குருகுலத்துல நீங்க சொன்ன அனுபவம் வந்து எப்படி ரொம்ப மிக சூப்பர். நீங்க அந்த டீச்சர் கொடுத்தது வந்து அதை விட அருமையா இருந்தது. எனக்கு பார்த்தா அந்த குருகுலம் ஃபீலிங் தான் இருக்கு. அந்த காலத்துல குருகுலத்துல இருப்பான்னு சொல்றது பார்த்தா இந்த இதுதான். காலையில சீக்கிரம் எழுந்து அவசரமா குளிச்சுட்டு டக்குன்னு மாஸ்டர் வந்து லைன் அப்படின்ட்டு வந்து பார்த்து இது பண்றது ஒரு மிக அற்புதம் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், மகிழ்ச்சி சார். சோழ வந்தான் சார், நீங்கள் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? நீங்கள் மாசந்திரால தான் இருக்கீங்க. உங்களுடைய 2 அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த குளியலில் ஏதாச்சும் ஒரு குளியல் குளிச்சிங்களா? அந்த 13 ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? 2 வார்த்தை பேசுங்க சார். சோழ வந்தான் சார் பேசுங்க சார் சீக்கிரம். சோழ வந்தான் சார், சேகர் சார் சீக்கிரம் பேசுங்க. தனசேகர் சார் பேசுங்க. ஐஃபோன் பாலகிருஷ்ணன் அவர்களால் பேச முடியாது, அவரால் விட்டுருவோம். ஜெய் கணேஷ் பேசுங்க, ஜெயராஜ் பேசுங்க, ஜெய் பேசுங்க, ரமேஷ் ரங்கராஜன் பேசுங்க, அது மலர்பாண்டியன் சார் பேசுங்க, மோகன் சார் பேசுங்க, நாகராஜன் சார் பேசுங்க, நடராஜன் ஜெயபிரகாஷ் பேசுங்க, நூர் சார் பேசுங்க, பாண்டியமன்னன் சார் பேசுங்க, பசுபதி சார் பேசுங்க, பொன்னுரங்கம் நாகராஜ் சார் பேசுங்க, பிரதீபா மேலஜ் பட்டாங்க, ரமேஷ் கத்தார் பேசுங்க, செந்தில்குமார் பேசுங்க, சிங்காரவன் பேசுங்க, சுதாகரன் பேசுங்க, சௌந்தரராஜன் பேசுங்க, விவோ பாலா பேசுங்க. எல்லாரும் பேசுங்க சார். ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுங்க. பேசுங்க. நாகராஜன் சார். நாகராஜன் சொல்லுங்க சார். சூப்பர் சார். ஒன்றும் சார், எண்ணெய் குளியல் எல்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டேன் சார். இன்னைக்கும் நல்லா இருந்தது. கஞ்சி குளியல் சாதம் வடிச்சேன். பாத்தீங்களா? என்ன சொன்னுங்க? கூலிங் இருக்கு சார் நல்லா. ஏன்னா எண்ணெய் குளியல் எல்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். சாட்டர்டே ஆனா கூலிங் தெரியுது சார். நல்லா கூலிங்கா இருக்கு. கிளைமேட்டும் கொஞ்சம் கூலிங்கா இருக்கு. அது ஒரு டிஃபரெண்ட் உணர முடியல. சந்திராவில் எத்தனை ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? சந்திரால 13 ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணிருக்கோம் சார். இதுல வஜ்ரலி ஃபர்ஸ்ட் இருக்குங்களே, அதுதான் சார் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி தெரியுது. சூப்பர் சார், சூப்பர் சார். அந்த கியர் மெத்தட் நல்லா இருக்கு. ஆமா சார், என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் யாருக்கு சாறீங்க? சார் அப்புறம் இதுல வந்து படிக்க மாலை கொஞ்சம் புதுசா தெரியுது சார். எல்லாமே இதுன்னு பார்த்ததே இல்லை நான் படிக்க மாலையும். அது ஒரு டிஃபரெண்டா புதுசா தெரியுது சார். வஜ்ரதேக பேச்சில் கொடுத்த ட்ரைனிங், மந்திர தீட்சை அதெல்லாம் எப்படி இருக்கு? காலையில எந்திரிக்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். காலையில நான் எழுந்திரிக்கவே மாட்டேன், இப்போ எழுந்திரிக்க சார் டெய்லியும். ஓகே சார், ஓகே சார், வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட் சார், சூப்பர் சார். தனசேகர் சார் 2 வார்த்தை பேசுங்க சார். நான் கூப்பிட வைக்காதீங்க சார், சீக்கிரம் வாங்க. தனசேகர் சார், சோழா வந்தான் சார், தனசேகர் பேசுங்க சார். வாழ்க வளமுடன் சார். இப்போ நானே இந்த பயிற்சி இப்போ கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சிலது வந்து இங்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த குளியல் முறைகள்லாம் நீங்க சொல்றது வந்து
இங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த பாருங்க, கஞ்சி யூரோப்ல இருக்கீங்க. குளியல் இந்த ஒரு அதனால அந்த வந்து மாதிரி அதெல்லாம் கிடைக்கிறப்ப தான் எங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் சொல்லுங்க. வடிச்ச கஞ்சி எல்லா ஊர்லயும் கிடைக்கும். நீங்க குக்கர்ல சாப்பிடுறீங்க. சரி பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல. அடுத்த வாட்டி என்ன எல்லாம் சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழி எல்லாம் பெஸ்ட் ரிசல்ட் இருக்குங்க. பரவாயில்ல சார். வஜ்ரதேக பயிற்சி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா மாற்றத்தான். கொஞ்சம் ஓகே சார். யூஸ்ஃபுல்லான ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மாற்றமா சந்தோஷம், இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். செந்தில்குமார் சார், கத்தார் ஈராக் செந்தில்குமாரா? நம்ம செந்தில்குமார் ஈராக் செந்தில்குமார் தான் சார். ஈராக் சார், நல்லா வாழ்க இருக்கீங்களா? வளமுடன் சார். ஓஷோட ஆளு வாழ்க வளமுடன். ஓஷோட பீக்கு. என்ன சார் பக்தி மார்க்கத்தை கிளிக்கிறீங்கன்னு நினைச்சிருக்கீங்க? என்ன எப்படி இல்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க படிக மலைன்னு சொன்னோடனே எனக்கு வந்து என்ன குருஜி இப்படி பாதிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு திடீர்னு இந்த ரூட் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட அந்த இதெல்லாம் பார்க்கவும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. படிக மலை ஒவ்வொன்றும் உரு ஏத்துறது சொல்லுவாங்க. அந்த உரு ஏத்துறதை பார்த்தோன்னே சரி பக்தி மாத்திரை இருக்குல்ல, நம்ம எல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நாங்க ஓஷாசம் போவோம். அதுக்கப்புறம் அங்க மட்டும் ரோஸ் விட்டுறது அந்த மாலா தானே உலகம் ஃபுல்லா போட்டோம். அது வந்து அடையாளத்துக்கு ஓஷோட சன்னியாசின்னு போட்டோம். இதுல 1000 மடங்கு போல எதுவுமே இங்கே நடக்காம இல்லை சார். ஓஷோட ஆசிரமங்கள் ஃபுல்லா ரோஸ் விட்டு மாலா அவ்வளவு விற்கிறோமே. நாங்களாம் வித்தோமே. அதெல்லாம் அது விக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இது குறிப்பிட்ட இது உபயோகத்துக்கு கொடுக்கறது இல்ல. அவங்க சாதாரணமா போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க தவிர இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம்னு சொல்லல யாருமே. சொல்ல எப்படி சார் இருக்கு? வஜ்ரதேக கொடுத்த மந்திர தேய்ச்சி அதுக்கு நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? தந்திரால எத்தனை ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? என்ன புரிதல் இருந்துச்சு? தந்திரால நான் இங்க ஈராக்ல இருக்கேன். அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கிளாஸே அட்டென்ட் பண்ணல. நான் 2 மாசமா அட்டென்ட் பண்ணல. நான் வந்து போன வாரம் தான் அட்டென்ட் பண்ணேன். போன வாரம் நீங்க எடுக்கல, புதன்கிழமையும் எடுக்கல. நான் லாஸ்ட் சாட்டர்டே அட்டென்ட் பண்ணேன். அது ஓகே தான். இங்க இருக்கிறப்ப நான் என்ன செய்யணும்? செய்ய முடியாது. ஓகே முடிஞ்சாலும் பண்ணுங்க சார். அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்தாலும் பண்ணுங்க. பாத்துட்டு தான் இருக்கேன். நான் ஊருக்கு வரப்போ உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். சப்ஜெக்ட் புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அது போதும். நான் இந்த வஜ்ரதேக வாட்ஸ்அப் குரூப்ல நான் இங்க உங்களுக்கு 5 மணினா எனக்கு 2:30 மணிக்கு நான் 2:30 மணிக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கு. சரி சார். வெரி குட் சார். 2:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு திருப்பி அதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் நான் இங்க 5:30 தானே செய்ய முடியும். திருப்பி தூங்கிட்டு நான் இப்பதான் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தான். 2:30 மணிக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா திருப்பி தூங்கிடுவேன். தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு செய்யறேன். ஓகே சார். ஐபோன் விட்டுருங்க. அவர் வந்து புரியாது பாவம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க, யார் பேசுறது? சார் ஒரு 2 மாசமா கொஞ்சம் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் இதாயிட்டேன். அதனால அந்த எண்ணெய் குளியல் எல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல. சரி, இனிமே பண்ணுங்க. எக்ஸசைஸும் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாம ஆயிட்டு இப்போ சரியாயிட்டு இப்போ கொஞ்சம் எல்லாம் பழையபடி பிராக்டிஸ் பண்றேன் சார். ஓகே சார், பண்ணுங்க சார். அடிச்சு தூள் கலப்புங்க சார். சூப்பர் சார். ஓகே, நன்றி சார். நீங்க பேசுனது சந்தோஷம். ஜெயகணேஷ் சார் பேசுங்க, ஜெயராஜ் பேசுங்க, புது மாப்பிள்ள நான் ஜெயபிரகாஷ் பேசுறேன் சார். ஜெயபிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் சார். நான் சார் இன்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் ஒன்றும் இல்லை சார். ஆனா இன்னைக்கு குளியல் நல்லா இருந்தது சார். ஈவினிங் 4 மணிக்கு தான் நான் குளிச்சேன். அது இப்ப குளிச்சுட்டு அப்படியே டியூட்டிக்கு வந்துட்டு அப்படியே ஜெலிஜெலுன்னு தான் இருக்கு சார். இங்க இருக்கிற வெயிலுக்கு வந்து பயங்கரமா இருக்க வந்து ஆமா சார் கண்டி குளியல. மற்றபடி வேற எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இல்ல சார். ஆனா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். வஜ்ரதேக பயிற்சி எப்படி இருக்கு? எந்த நாட்டுல இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா குவைத் சார். ஓகே சார், இருந்து பயன்படுத்துங்க. ஓகே சார். வெரி குட் சார். ஜெயகணேஷ், ஜெயராஜ், ஜெயராஜ் 3 பேர் இங்க வாங்க. ரமேஷ் ரங்கராஜன் வாங்க, மலர்பாண்டியன் சார் வாங்க, நம்ம வந்து மோகன் சார் வாங்க, நூர் சார் வாங்க, பாண்டியமன்னன் வாங்க, சூப்பர் ஹீரோ பாண்டியமன்னன் வாங்க, பசுபதி சார் வாங்க, பொன்னுரங்கம் நாகராஜ் வாங்க, சுகுமார் சார் வாங்க. சார் எல்லாருக்கும் வாங்க. சீக்கிரம் பேசுங்க சார். 30 நிமிஷம் இருக்கு. குருஜி வணக்கம் குருஜி. யார் சுதாகரனா? ஆமாச்சி. ஜி, நீங்க கொடுத்த போன வாரம் கொடுத்த மூலிகை குடிகள், இன்னைக்கு கொடுத்த கஞ்சி குடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் கொடுத்ததுன்னா ஃபீலிங்னா வேற மாதிரி இருந்துச்சு. உணர்வே வேற மாதிரி இருந்துச்சு. பிறந்து வந்த மாதிரி இருந்துச்சு. கஞ்சி குடிகள் குடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பூரா உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்படிகம்னா இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் இது வரைக்கும் நான் பெரிய நம்பிக்கை இல்லை. இந்த படிகத்தெல்லாம் இந்த அளவுக்கு சுத்தி செய்து வேற யாரும் இந்த அளவுக்கு மெனக்கிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க குருஜி. நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம் குருஜி. ஓகே சார். வாழ்த்துக்கள் சார். நூறு சார் 2 வார்த்தை பேசுங்க சார். நிறைய தந்திரா மாஸ்டர் வெளிநாட்டுல இருக்கனால மத்த பயிற்சிகள் முடியல. பரவாயில்ல. தந்திரா அப்சர்வ் பண்ணா போதும். கிளாஸ் நல்லா அட்டெண்ட் பண்றீங்க, பர்ஃபெக்ட்டா நோட் பண்றீங்க. நீங்க ஞானமடையணும். என்னால முடிஞ்சது கிடைச்சது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பக்கத்துல வர நண்பர்கள்லாம் வெயில்ல வந்து பயங்கர இதா இருக்குனாங்க. எனக்கு குளுகுளுன்னு இருக்கு. சூப்பர் சார். அது ஒரு பெரிய பெஸ்ட். முடிஞ்ச வரலும் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட் சார். பரவாயில்ல சார், நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சூப்பர் டெடிகேஷனா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அடுத்து சீக்கிரம் வாங்க நண்பர்களே. எல்லாருக்கிட்டையும் 2 வார்த்தை பேசாம எனக்கு விட மாட்டேன். இந்த ஃபீட்பேக் இருந்தா தான் நம்ம அடுத்த கிளாஸ் போகணும். சீக்கிரம் வாங்க. ரமேஷ் ரங்கராஜன் பேசுங்க. இப்பதான் பேசுறாரு.
சார் எத்தனை ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஸ்டேஜ்ல என்ன ரிசல்ட் தெரியும் சொல்லுங்க ரமேஷ் சார். 7 ஸ்டேஜ் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மாஸ்டர். 7 ஸ்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. எண்ணெய் குளியல் கரெக்டா பண்ணிருக்கீங்களா? எண்ணெய் குளியல் நீங்க கொடுத்த ஒரு சில அதாவது எண்ணெய் குளியல் அந்த நல்லெண்ணெய் குளியல் தவிர மற்றது எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா எங்க இருந்து தான் இவ்வளவு குளியல் சவுண்டா பேசுங்க சார், சவுண்டா பேசுங்க. எங்க இருந்து தான் இவ்வளவு வித்தியாசமான குளியல் முறைகள்லாம் இருக்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஒவ்வொரு குளியலுமே நீங்க உணர்ந்து அதை செய்ய போய் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. அதை நாங்களும் நீங்க உணர்ந்தது மட்டும் இல்லாம எங்களையும் உணர வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் இந்த தத்துவங்களை கொடுக்கக்கூடிய டெக்னிக்கும் பண்ணி பார்த்தோம் மாஸ்டர். ரொம்ப அதாவது அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு மறுநாள் இது பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றது எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். அனுபவம் தனத்து ரொம்ப மகிழ்ச்சியும். அடுத்த கட்டம் 7 ஸ்டேஜ் தான் பண்ணி முடிச்சிருக்கேன், 13 வரல யாரும். ஓகே சார், பரவாயில்ல. அடுத்து யார்? பாண்டியமன்னன் பேசுங்க சார். பசுபதி பேசுங்க சார். சீக்கிரம் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு சார். எல்லாரும் மோகன் சார் பேசி முடியுங்க, 2 நிமிஷம் பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். மாஸ்டர் நான் சோழவர்தன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா? சொல்லுங்க சார், பேசுங்க சார். உங்களுக்கு பேச்சு தான் கேட்குது. பேசுங்க பேசுங்க. நல்லா இருக்கேன், நல்லா. அதான் நீங்க கூப்பிடும் போது நான் கொஞ்சம் வேற ஒரு இதுல இருந்தேங்க, அதனால அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. நான் கொஞ்சம் வேற பர்சனலா கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால என்னால கொஞ்சம் சரியா அட்டன் பண்ண முடியலங்க கிளாஸஸ் சார். இதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணாங்க கரெக்டா. ஓகே சார், ஓகே சார். என்னென்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதானே அடுத்த கொடுக்க முடியும். அதுக்காக அந்த ஃபீட்பேக். ஜெய்கனே சார், பாண்டியமன்னன் சார், சீக்கிரம் பேசுங்க சார். ஓகே ஓகே சார். பசுபதி. வணக்கம் சார். சார் வஜ்ர தேக பயிற்சியில நீங்க கொடுக்க மந்திரம் அதெல்லாம் புதுசா இருக்கு. அது நிறைய சக்தி வாய்ந்ததா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்ப அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. அப்புறம் பீஸ்மர் மாதிரி நல்ல உடல் வலிமையோடு இருக்க பயிற்சி கொடுக்குறேன்றீங்க. பீஸ்மரே யாராலையும் அசைக்க முடியாது, அந்த அளவு ஒரு பயிற்சி எங்களுக்கு கொடுக்க போதுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். பாண்டியமன்னன் சார் என்ன யாரும் வேலை? சுகுமார் சார், எப்பொழுதும் சுகுமார் தான் வருவார். பாலா, விஷால் வந்துட்டார். சீக்கிரம் முடிங்க. சுந்தரராஜன் சார், சீக்கிரம் முடிங்க சார். வணக்கம் சார். வணக்கம், பேசுங்க. வணக்கம் குருஜி, மோகன் பேசுறேன். சொல்லுங்க மோகன் சார். மாஸ்டர் ஆந்திரால இருக்கேன், வஜ்ரதகத்துல இருக்கிறேன் மாஸ்டர். இப்போ நான் மந்திரம் இதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தேன் இதுக்கு முன்னாடி எல்லாம். அந்த பவர் ஃபுல்னஸ் இப்போதான் உங்க வாயில இருந்து வரும்போது தான் நல்லா தெரியுது. எல்லாரும் எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கிறாங்க, அதுல இறங்கின போறதுதான் அதனுடைய இன்பமே உணர முடியுது. தினசரி பண்றேன். அதே மாதிரி மாஸ்தந்திராலே நீங்க கொடுத்த பயிற்சிகளை பண்ணின்னு வர. அதுக்கு முன்ன ரொம்ப பலவீனமா இருந்தேன். இப்ப அந்த பயிற்சி எல்லாம் பண்ணுவேன், நல்ல உடம்பு தெம்பா இருக்குது. சரி சார், சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார். சுந்தரராஜன் சார் பேசுங்க சார். சார் வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சுந்தரராஜன் பேசுறேங்க. வணக்கம் சார். சார் இந்த கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் 6-7 மாசம் கேப் ஆயிடுச்சுங்க பர்சனல் விஷயத்துக்காக. கரெக்டா என் கண்ணுக்கு வஜ்ரதேக பயிற்சி கண்ணுக்கு பட்டதுனால நான் கரெக்டா ஜாயின் ஆயிட்டேங்க. ஏன்னா அந்த கேப் விட்டது ஏன்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா என் நேரத்துக்கு கரெக்டா அது வந்துச்சுங்க. கரெக்டா கிளிக் ஆனா, ஏன்னா இப்ப நேரத்துல எந்திரிக்கிற பழக்கம் எனக்கு மேக்சிமம் இல்ல. ஏன்னா இனி நல்ல பழக்கத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கு, நல்ல செயல்கள் செய்யறதுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்குங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கையில நான் உள்ள இறந்துட்டேங்க. நல்லா இருக்கு. அது இல்லாம அந்த படியை சுத்தப்படுத்துறது நான் ஏற்கனவே ஒரு படியை போட்டிருக்கிறேங்க. இப்ப இல்ல அது, ஆனா அந்த சாணத்துலதான் ஒரு வச்சு பண்ணுவாங்க. எதுல சார்? பசுமாட்டு சாணத்துல வச்சுதான் ஒரு டைம் செஞ்சாங்க சுத்தி பண்றது. ஆனா இத்தனை சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு தெரியலைங்க சார். ஆனா உண்மையிலே ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. அது நம்ம கை கிடைச்சா எவ்வளவு ஒரு அதிசயமான பொருளா இருக்குன்ற ஒரு ஆவலா இருக்குங்க. உலகத்தின் அற்புதமான உங்க அடுத்த ஒரு 20 வருஷம் உங்க ஆத்தோடய பயணிக்கக்கூடிய அற்புத பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அது உலக மகா குரு ஓஷோ கொடுத்தா அப்படி இருக்கு, பீஷ்மர்ட்ட கையில அப்படி இருக்கு, அப்படி கொடுக்க போறேன். அதை பயன்படுத்திங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
வெங்கட்காளி உங்க மூலியமா கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கிறேன் ஓகே சார், ஓகே நன்றிங்க சார். சார். உங்க டெடிகேஷன், நீங்களும் எலைட்ல இருக்கீங்க, வஜ்ரதேகத்துல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நேரம் நல்லா இருந்தா சார் வஜ்ரதேகத்தை வர முடியும். எத்தனையோ பேர் அதாங்க சார். கூவி அழைச்சேன், கூவி கூவி அழைச்சேன். இந்த 21 சரி 41 ஓப்பனே வாழ்த்துட்டேன். இப்போ 62 பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 நாள் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் வாங்கங்கதான் என்னுடைய ஆசை. அந்த மாஸ்டர் அடுத்த நான் வாட்டிலாம் வர முடியாது. வந்து 45 நீங்க 1 லட்சம் தான் வந்து பண்ண மாட்டேன். வேண்டான்றீங்க. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வெங்கட்காளி சார் பேசுங்க சார். வெங்கட்காளி மாஸ்டர் நான் வந்து நீங்க தான் வேண்டான்றீங்க. சுகுமார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வஜ்ரதேக பயிற்சி பயங்கர ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சார். சார் எல்லாருடைய லைஃப் ஸ்டைலுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்க சார். எல்லாருமே காலையில எந்திரிக்கணும், இதைதான் செய்யணும், மந்திரம் சொல்லணும், பண்ணணும், அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலே நீங்க வந்து மாத்திட்டீங்க சார். சூப்பர் சார். அதாவது ஒரு வெரி குட் ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்துட்டீங்க சார். இந்த லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம மனசளவுலயும் உடம்பளவுலயும் நம்மள கண்டிப்பா மாத்திரும் சார். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். நீங்க சொல்ற அந்த ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்க பட் நல்லா உடம்புல நல்ல மாற்றம் தெரியுது சார். அதெல்லாம் அது நல்ல மாற்றம் தெரியுது. ஏற்கனவே அந்த கீழ்கள் வகை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. அதுவும் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இன்னும் வந்து இதுல என்ன பயிற்சி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த உணவு முறைகள், அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காலையில நீங்க மந்திரம் சொல்லிட்டீங்க, அதுவே பயங்கர திருப்தியா இருக்கு சார். அந்த மந்திரம் சொல்லிட்டு வரும்போது அப்படியே மனசு அப்படியே லேஸ் ஆயிடுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு சார். ஓகே சார், ஓகே சார். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். பாண்டியமணன் சார் பேசுங்க சார். சரி சார். ஜெய் கணேஷ் வேற யாரு? ஜெய்ராஜ், ஜெய் கணேஷ், ஜெய்ராஜ் பேசிட்டா போதும். ஃபீட்பேக் முடிச்சிருச்சு. எல்லாரும் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். நானே வந்துட்டேன் மாஸ்டர். வெங்கட்காளிஸ் வாங்க, வெங்கட்காளிஸ் வாங்க. சூப்பர் ஹீரோ. நம்ம ரொம்ப காலமா 6 வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு வெங்கட்காளிஸ் வாங்க. முதல் தந்திரா பரவச மகாசாதனை கிளாஸ் ஆரம்பிச்சு, அது அகம்பிரமாசி முதல் பேச்சில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 504 கிளாஸ் வந்து இப்போ நான் வஜ்ரதேக சிக்னேச்சர். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் எல்லா குரூப்லயும் இருந்தீங்க. கிட்டத்தட்ட 100 குரூப்புக்கு மேல இருந்தீங்க. இந்த வஜ்ரதேக குரூப் எப்படி இருக்கு? சிக்னேச்சர் குரூப்பா இருக்கா? எல்லா காலையும் சேர்ந்து கொடுக்குறேன்னா இதெல்லாம் பயன்படுத்த எவ்வளவு எத்தனை ஜென்மத்து பாக்கியம் செஞ்சிருக்கணும்? 2 வார்த்தை பேசுங்க. எல்லா குரூப்பையும் பார்த்தனீங்க நீங்க. மாஸ்டர் எப்படி சொல்றதுன்னு தெரியல மாஸ்டர். பேசுறதுக்கு ரொம்ப டைம் ஆகி போயிரு மாஸ்டர். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் மாஸ்டர். மாஸ்டர் எப்படி சொல்ற மாதிரி இதுவரை நம்ம நேரடி பயிற்சி வகுப்புகள் ஆகட்டும், நம்ம ஜூம் வகுப்புகள் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்புகள் ஆகட்டும், எத்தனையோ கிளாஸ் பார்த்துருக்குறோம். பட் வஜ்ரதேக பயிற்சி 108 நாள் பயிற்சியில இருக்கிற ஒரு எனர்ஜிக்கு அதுலயும் நீங்க மாஸ்டர் மிராக்கிள் மாஸ்டர். உண்மைக்கும் சொல்றேன் மாஸ்டர், இதுவரை எந்த குரூப்லயும் இந்த மாதிரி இவ்வளவு ஆக்டிவா காலையில இருந்து 3:30ல இருந்து நைட்டு 12 மணி வரை என்ன சொல்றது, இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் பாக்கியவான்கள் மாஸ்டர். இவங்க எல்லாம் கண்டிப்பா பீஸ்மர் ஆவாங்க, நாங்க எல்லாம் பீஸ்மர் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த குரூப் இவ்வளவு பண்ணல மாஸ்டர். பாத்துருக்கோம், 8 வருஷமா பாத்துட்டு இருக்கிற மாஸ்டர். பட் இந்த குரூப் தியானிகளுக்காக, இந்த குழு தியானிகளுக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறீங்க. கண்டிப்பா அது பெரிய மிராக்கிளா நடக்கும் மாஸ்டர். இதுல இந்த குரூப்ல நீங்க இதுவரை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை சொல்ல போனோம்னா ஒவ்வொரு விஷயமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க குரு தீட்சை கொடுத்ததெல்லாம் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் மிராக்கிள் மாஸ்டர். இதுவரை யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மாஸ்டர். அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். அது சொல்ல வார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் என்ன பண்ணணும், தியான முறைகள் என்ன பண்ணணும் மாஸ்டர். இன்னைக்கு காலையில அந்த விசிஷ்டான முறையில நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றத நேற்று ட்ரை பண்ணேன் மாஸ்டர். 2 தான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வரைக்கும் பண்ணேன் மாஸ்டர். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். இந்த மாதிரி குளியல் முறைகளை சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றதுக்கு நிறைய பேர் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த அனுபவ பதிவில் அவங்க சொல்லட்டும் மாஸ்டர். இந்த குழுவுல இணைந்தவர்கள் எல்லாமே பாக்கியசாலிகள், பீஷ்மர் ஆவாங்கிற நம்பிக்கை எங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு மாஸ்டர். அதுக்கு எங்க அமிர்த குரு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மாஸ்டர். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்கள் முன்னாடி சார். ஜெய் கணேஷும் மற்ற பாண்டியமணன் பேசிட்டாரு. நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டேன். இதுவரையிலும் எடுத்த ஃபீட்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரதேக பயிற்சி நண்பர்கள் தான் பயங்கரம் எஃபெக்டிவா பேசியிருக்கீங்க. மற்ற நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கிறீங்கன்னா
6 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜ் தான் முடிச்சிருக்கீங்க. நான் 13 போயிட்டேன். எனக்கு அப்புறம் 13லேருந்து 21 போகணும்னா பயங்கர எஃபெக்டிவ், பயங்கர ஃபிட்னஸ் வரணும். ஒரு சில பேர் தான் ரமேஷ் ரங்கராஜன், ஒரு 4-5 பேர் தான் ராகராஜன், ஒரு 4-5 பேர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே இருக்கீங்க. மற்றவங்களாம் பாவம் கல்யாணம் ஆகாத ஸ்டேஜ், அப்படி இப்படி சிக்கல்கள் அப்படி இப்படி இருக்கீங்க. எல்லாத்தையும் உடைப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சார் இதில் தந்திரால இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் உடம்பை ரெடி பண்ணிங்க, மனசை ரெடி பண்ணிங்க. வஜ்ரதேக பயிற்சியில் யாரும் வரலைனாலும் உடனே வந்து சேருங்க என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஒரு 10 நாள் பயிற்சி பரவாயில்ல, இன்னொரு 108 நாள்னாச்சும் வாங்க, இன்னும் 90 நாள் வாச்சுங்க. அடிச்சு தூள் கலப்பிடும், பட்டை கலப்பிடும், எல்லாம் நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்வுடன். இப்போ நான் 2 பேர் பேசணும். ஜெயகணேசும் பேச மாட்டேன், இந்த ஐபோனே பேசிட்டாரு சார், பாவம் அவரே பேசிட்டார் சார். சார் இதில் வந்து நீங்கள் தந்திரம் இம்ப்ளிமெண்ட் முடியலன்னு நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக, வாழ்வியல் வளர்ச்சிக்காக, நிறைய நெகட்டிவ் எனர்ஜிக்காக இருந்தாலும் சரி, பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன் சார். அவர் பேர் என்ன, ஐஃபோன் சிவசுப்ரமணியனா அவர் பேர், சார் மறந்து போச்சு. பாலகிருஷ்ணன் சார் பேர் தெரியல, மறந்து போச்சு. ஜெய் பாலகிருஷ்ணனும் ஐஃபோன் லெட்டர் மட்டும் அவர் ஹரி பாலகிருஷ்ணன் சார். பாலகிருஷ்ணன் சார், நீங்கள் வஜ்ரதேக பேச்சு வாங்க சார். நீங்கள் தந்திரால இருந்து பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அட்மின்ட்ட பேசி அதுக்கு வாங்க. அதில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே லிசன் பண்ணி நீங்கள் கடைசி காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை கொடுக்குறேன். பீஷ்மர் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். இதுக்கப்புறம் நீ தந்திரா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. தந்திராவில் அட்டன் பண்ணுங்க, உங்கள் பசங்களுக்கு அதை கொடுங்க. அந்த மந்திர எந்திர தீட்சையெல்லாம் அதில் கற்றுக்கிட்டு வேலை மாதிரி போங்க. ஜெயராஜ் பேசுங்க சார். ஓகே வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அந்த வஜ்ரதேக பயிற்சி பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. நான் அதை கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சார். மற்றபடி நீங்கள் ஏற்கனவே டைட்டானியம் குரூப்ல இருக்கேன் சார். அதில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது சார். அண்ணா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஓகே, ஃபாரின்ல எல்லாம் நாலேஜ் கேதர் பண்ணி எல்லாம் நல்லா ஆர்வமா இருக்கலாம், ஃபாரின்ல மாட்டீங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஆமாம் சார். ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். நன்றி வாலிய நலம் சார். வாலிய நலம். இப்போ வந்து எலைட் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எலைட்ல இருக்கவங்களாம் அடிச்சு தூள் கிளப்பி அடுத்தடுத்த ஸ்டேஜ் 10, 11, 20, 33 போயிட்டீங்க. டைட்டானியம் 13 தாண்டி போகல. மாசந்திரா டைட்டானியங்கிறது 13 தாண்டி போகல. பாண்டியமன்னன் பேசுங்க. உங்களுக்காக தான் காத்திருந்தா, உங்க மைக் எடுக்கலன்னு வச்சிருந்தேன். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த வஜ்ரோலி பயிற்சியிலிருந்து ஒரு மனிதனுடைய பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது விஞ்ஞானமய கோஷம், இதை எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கான செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு, மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதுபோக இந்த ஸ்படிக மாலைன்றது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு சில பேர் கிடைக்காம இருக்கலாம். ஆனா இங்க அனைவருக்கும் கிடைக்குது, விருப்பப்படுறவங்களுக்கு ரொம்ப கிடைக்குது. இந்த விஷயத்துல அதோடைய மெனக்கிற விஷயங்களும் அதோடைய சக்திகளும் அபரிதமா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. முடிச்சு பினிஷிங் பண்றப்ப அது மிக இருக்கும். அனைவரும் இது யாரும் விட்டு விட வேண்டாம். இல்லைன்னா சேரலைன்னா கூட சேர்ந்துருங்க. இப்ப அந்த 108 நாள் பயிற்சியில உங்களுடைய டோட்டல் எல்லாமே மாறிடும், எல்லா விஷயங்களும் மாறிடும். அது பியூரிஃபையரா மாறுறதுக்கு இது வந்து பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கியா. நன்றிங்க. ஹரிபாலஸ்கர் சார், சோழாவந்தான் சார், ஜெய்கணேஷ் சார், இவங்களுக்கெல்லாம் நான் பர்சனலா சொல்றது என்னன்னா, உடனடியாக மலர்பாண்டியன் சார், எல்லாருக்கும் உடனடியாக சொல்றது, மலர்பாண்டியன் சார் தந்திரால வந்து நான் முழு டெக்னிக் எதுவும் கொடுக்கல, இப்பதான் வந்துகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே நான் சொல்றது வந்து என்னன்னா, நான் சொல்றது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு மார்க்கெட் பண்ணல. நான் வந்து 1 லட்சத்துக்கு கொடுத்து சேருங்கன்னு சொல்லல. வெறும் 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 4500 ரூபாயில உங்க வாழ்க்கை இவ்வளவு மாற்றம், இவ்வளவு மாயாஜாலம் பண்ற, இவ்வளவு அற்புதம் பண்றாங்கன்னா அது வாட்ஸ்அப்லயே நடக்கக்கூடிய குறிப்பு. அதுல மந்திர எந்திர வௌசிகிதம் சொல்லுவாங்க வந்து சித்தர்கள், அது எல்லாத்தையும் கொடுத்து சாம வேத தண்டன்னு சொல்லுவாங்க, அத்தனையும் கொடுத்து கூறேன். தூக்குன்னு தூக்கிட்டு போறேன். அதுக்காக நாங்கள் இதை பேசல. இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபுல்லா எடுத்துட்டோம் நண்பர்களே. இப்போ யார் யாருக்கு என்னென்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் மேக்ஸிமம் எலைட்டு இல்லை மாசந்திரால இது டைட்டானியம் இதுலேருந்து தான் வந்துருங்க. இன்னொன்று டைட்டானியம் குரூப்பில் இருக்கவங்க பயங்கர அனுபவத்தை கொடுக்கணும், இன்னும் பயங்கரமான எஃபெக்டை கொடுக்கணும், எலைட் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, எனக்கு வந்து 9 மணிக்கு வந்து தந்திரா 71 இருக்குது, அதில் நான் போகிறேன். இன்னைக்கு ஃபீட்பேக் செஷன் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு எப்படியும் 10 ஸ்டேஜுக்கு ஒரு வாட்டி, 20 ஸ்டேஜுக்கு ஒரு வாட்டி பேசுவேன். யார் யார் அந்த நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்குமே, என்னென்ன லெவல் இருக்கீங்கன்னு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு 13 ஸ்டேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இந்த குளியில சூப்பராக குளிச்சதுக்கு நாகராஜன் தான் பக்தவெல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டீங்க. அவர் 100 ஒரு அருமையான அனுபவத்தை சொன்னார். அவர் வந்து வேற மரமா இருந்தாலும் இதெல்லாம் நம்பாம இருந்தாலும் மற்றவெல்லாம் ஹீட்டில் அவதிப்பட்டு நான் குழுக்குன்னு நல்ல லெவலில் இருக்கேங்கிறார் சார். ஆகவே நண்பர்களே, இந்த வஜ்ரதேக பயிற்சி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெய்கணேஷ் புது மாப்பிள்ள மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருமே வந்து இந்த அற்புதமான ஆனந்தமான அற்புத புதையில் அள்ளி வெங்கட்காளி சொன்ன மாதிரி இதுவரையும் நான் இவ்வளோ எஃபர்ட்டை போட்டதில்லை. எனக்கு வந்து எனர்ஜியை ஃபுல்லாக நான் கத்த வித்தையை ஃபுல்லாக வஜ்ரதேகத்தில் போகிறேன். இது ஒரு ட்ரையல் தான். அடுத்த பேட்ச் கண்டிப்பாக 45, அது வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு 90,000 ரூபாய் ஃபீஸ் போட்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் நடத்துறான்னு உலகமே மிரண்டு போகிறோம் நடத்த போகிறேன். நான் முத வாட்ஸ்அப் நான் தான் ஆரம்பித்தேன். உலகத்திலே முத நான் தான் ஆரம்பித்தேன். எல்லாம் மிரண்டு போனாங்க. இன்னமும் நான் வாட்ஸ்அப்பில் கிங்கிறது இந்த வஜ்ரதேக எங்கே ஜூம் போயிட்டோம், நேரடி கிளாஸ் போயிட்டோம், வாட்ஸ்அப் நம்ம எப்படி பண்ண போகணும்னு நினச்சேன். இன்னமும் நான் வாட்ஸ்அப்பில் கிங். என்றைக்குமே நான் வாட்ஸ்அப் குரூப் தான் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பை முத 8 வருஷத்துக்கு முன்னாடி தியானங்கிற சப்ஜெக்ட் நான் தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு 503வது குரூப் வந்து 1000 குரூப் வச்சு நடத்தாலும் நான் தான் ராஜாதிராஜனுங்கிறது அந்த வஜ்ரதேக முத்தம் தான் என்னோட சிக்னேச்சர் குரூப். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கு பாருங்களா, அது மாதிரி என்னோட சிக்னேச்சரை
அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா வஜ்ரதேக பயிற்சி தான். அதில் இருந்து தவற விட்டுறாதீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் 40,000 வெறும் 4,500 குருதட்சணைன்னு போட்டுருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. மிச்சம் மீதி இருக்கவங்களாம் ஹரிபால கிருஷ்ணன் சார், மலர் பாண்டியன் சார் எல்லாரும் எப்படியாச்சும் அதுக்குள்ளே வந்துருங்க. எல்லாரும் வந்துட்டீங்க. அதனால இன்னைக்கு வந்து புதுவில் முதல் 5 ஸ்டேஜ் அட்டன் பண்ணாத எல்லா நண்பர்களும் வந்து புதன்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. 14லேருந்து அடுத்த 28 ஸ்டேஜ் வரலும் போகும். என்னென்ன ஃபிட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால சீக்கிரம் சென்னையிலேயே எங்கேயோ ஒரு டைரக்ட் கிளாஸ் போகிறேன். உங்கள் ஃபிட்னஸை ரெடி பண்ணிங்க. ஏன்னா நான் கொடுத்த பிரயோஜனம் இல்லை, அனுபவத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஃபிட்னஸ் நீங்கள் பேசினவர்களும் வஜ்ரதேக பயிற்சியில் எப்படியாச்சும் விட்டாக்கிடுவேன். இந்த 120 நாள் முடிக்கிறதுக்குள்ள எல்லாரையும் 50 கரெக்டாக நான் ஒரு கேரண்டி சொல்கிறேன். நான் சொன்ன 27 ஸ்டேஜ் எல்லாரையும் அனுபவிச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் 27லேருந்து 42க்கு கொஞ்சம் தடிநந்தம் போடணும், அதையும் அடிமை அனுபவிச்சு வச்சிருவேன். 52 ஸ்டேஜ் அனுபவிக்க வைப்பேன். இப்போ ஒரு 3 ஸ்டேஜ் கிரீடம் சுட்ட மாதிரி ஸ்டேஜ் ஒரு 7 ஸ்டேஜ் ஞான நிலைக்கு உருவாக்கியிருக்கேன். அதையும் அனுபவிக்கணும். மார்ச் 21 எல்லாரும் என்லைட்மெண்ட் அடைங்க நண்பர்களே. நான் அந்த 4 வாரமாக நான் பேசியிருக்க பேச்சுக்கு வேற எங்கேயாச்சும் பேசியிருந்தா கோடி ரூபாய் முனீஸ்வரன் சொல்ற மாதிரி கோடி பேரை கொண்டாந்து யூடியூப்ல பேசியிருந்தா உயிரை கொடுத்து பேசியிருக்கேன். எனக்கு மறுபடியும் 9 மணி கிளாஸ் இருக்கு நண்பர்களே. இது ஃபீட்பேக் செஷன் தான். இதுக்கு ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அடுத்த அப்டேட் இன்னும் டாப் லெவலில் போவோம் என்பதை சொல்லி கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். எல்லோரும் வஜ்ரதேக பயிற்சியில் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவோம் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக் கொண்டு உங்களுக்கு இடையில தலைகணத்தை போட்டாலும் தலைகளை நின்னாச்சும் நான்லாம் இப்படி ஒன்று கிடைக்குதுன்னு நினைச்சு எண்ணத்தை வளர்ந்தாச்சும் போய் சேர்ந்துருவேன். அதனால அட்மின்ட்ட பேசுங்க, என்னோட இன்பாக்ஸ் வாங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. 10 நாளாக மிஸ் பண்ணிட்டீங்க வாங்க என்பதை சொல்லிக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நாளும் வாழிய வரலாம். மகிழ்ச்சி நண்பர்களே.